ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஒரு கிராமத்தில் செய்யக்கூடிய பானக்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ஒரு பானக்கம் தான் இது. இது கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் இது செய்வாங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கோழி குண்டு சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நாம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கிராமத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்காது இல்லையா. அப்போல்லாம் டக்குன்னு வந்து யாராவது ஒரு உறமுறை வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த பானகம் தான் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி யாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். இது பெரும்பாலும் கிராமத்தில் மட்டும்தான் இது செய்வாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கரைச்சிட்டோம். இப்போ இதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கப்பில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லமும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கிராமத்தில் எல்லாம் வெல்லம் தான் அதிகம் சேர்ப்பாங்க. இப்போ இதோட அளவு வந்து 240 ml. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நல்லா கரைஞ்சிருச்சு எல்லாமே. அடுத்து இது பாருங்கள். இது வந்து ஏலக்காய் பொடி, சுக்கு ரெண்டுமே சேர்த்து அரைச்ச பொடி. இது வந்து சுக்கும் வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக கொஞ்சம் சுக்கு, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி. அடுத்து இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸு சின்ன சைஸாகவே வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கையில் லைட்டாக அந்த காரம் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கரைச்சி விடுங்க. அடுத்து இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நாம் இதை வந்து ஒரு ஜக்கில் மாற்றிக்கலாம். இப்போ நான் 2 மண்குடுவை பாத்திரம் அழகாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். சூப்பரான கிராமத்து பானக்கம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.